இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் ஹாஸ்னூர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஹாஸ்னூர் இன்னும் 1 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே பார்த்தேன், ஹாஸ்னூரில் எனக்கு தெரிஞ்ச பெருசாக ஒரு வியூ பாயிண்ட்டு இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்புறம் கிளம்பிட வேண்டியதுதான். சும்மா ஒரு ரேண்டமாக சுற்றிட்டு ஒரு போகிற வழியில் திம்பம் வியூ பாயிண்ட் இருக்குது, அது வேணால் பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே போவோம். உள்ளே போயிட்டு ஏதாச்சும் வியூஸ் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இது ஹாஸ்னூர் தாண்டிட்டோங்க. ஹாஸ்னூரில் ஒன்றுமே இல்லைங்க. அது சின்ன வில்லேஜ் மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னன்னு தெரியலங்க. இப்போ இது தாளவாடி போகிற ரோடு. தாளவாடி போகலிங்க, அது இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ். அது எப்படின்னாங்க, தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸிட் ஆகி கர்நாடகாக்குள்ளே போய் அங்கே கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப கர்நாடகாவிலேருந்து எக்ஸிட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்ப உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குங்க தாளவாடி. நான் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் எங்கேயாச்சும் நிற்கலான்னு பார்த்தா அங்கே பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி போகுது. அங்கங்கே போர்டு வேறு வச்சுருக்காங்க, சிறுத்தை இந்த சீத்தா கிராசிங் ஏரியான்னு. அது டபுள் மிண்டடாக இருக்குங்க. தாளவாடி போகலாமா வேண்டாமான்னுங்க. என்ன பண்ணலாங்க, தாளவாடி வரைக்கும் சும்மா வந்ததுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு போகலாமா, இப்படியே போகலாமா? சரி, இங்கே எங்கேயாச்சும் நிற்கலான்னு பார்த்தா வேறு பயமாக இருக்குங்க. பின்னாடி ஒரு வண்டி காணா, முன்னாடி ஒரு வண்டி காணாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. வாங்க அப்படியே போவோம். தாளவாடி வரைக்கும் போயிடலாமா, பேசாமல் போயிட்டு வருவோம்மா வந்ததுக்கு. ஜாலியாக ஓட்டிக்கிட்டு இந்த ரைட் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பெருசாக இல்லைங்க. சும்மா 2.5 மாதம் இருந்ததுக்கு பைக் ஓட்டினா போதும் தாங்க வந்தேன். எனக்கு இந்த மாதிரி நல்ல ரோடு இருந்தால் போதுங்க. சரி வாங்க இப்படி தாளவாடி வரைக்கும் போயிட்டு வருவோம். மேப்ஸ் தாளவாடிக்கு போடணும், எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கேயாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் நடமாட்டம் இடத்துல நிறுத்தி போடலான்னு பார்க்குறேன். யாரையுமே காணோம். ஏன்னா இந்த விஷயத்தில் தண்ணி நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது ஃபாரஸ்ட்டில். அப்படியே தாளவாடி வரைக்கும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வேறு ஸ்டேட்டுக்குள்ளே போக போகிறேங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்டேட் ரைடு. இருக்கிறதே சின்ன ரைடு தான், இருக்கிறதே பெரிய விஷயம் பண்ணுது நம்ம சேனலில். இப்போ ஹாஸ்னூர் ரைடு தாளவாடி ரைடாக மாறிடுச்சுங்க. இங்கே பாருங்க, மழை பெஞ்சிருக்குது போலங்க, ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. இப்போ மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா மழை பெஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழையில் ஓட்டுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மழை பெஞ்சு விளாக் பண்ண முடியாதுங்க. அது கூட பிரச்சனை இல்லை, நிறுத்தி கேமராவை கழட்டி உள்ளே வைக்கணும், கொஞ்சம் வேலை செய்யணும். சோம்பேறித்தனமாக இருக்குது. மழை வராமல் இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் இப்போ கர்நாடகாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மேப்ஸ் போட்டாச்சு, கர்நாடகாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஃபாரஸ்ட் ரோட் செம்மங்க. சிக்மங்களூர் போகலான்னு பிளான் போட்டோம். கர்நாடகாவுக்கு சிக்மங்களூருக்கு தான் போக முடியல. அட்லீஸ்ட் தாளவாடி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, பட்டு பார்டர் தாண்டி கர்நாடகாக்குள்ளே போயிட்டு வர முடியல. அதுவே போதுங்க. சூப்பராக இருக்குங்க ஃபாரஸ்ட் ரூட்டு. பாருங்க, பெங்களூர் செக் போஸ்ட்னு நினைக்கிறேங்க. இங்கே கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், செக் போஸ்ட் தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பாருங்க, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். அப்படியே ஒரு ஓரமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயும் ஃபஸ்ட் டைம் நான் பைக்கில், அதுவும் சிண்டாவில் ஒரு ஸ்டேட் தாண்ட போகிறேங்க. ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போக போகிறேன். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட்டுங்க. இந்த ஒரு அற்புதமான, சரி விடுங்க, ஓவராக பேச விரும்பலை.
ஃபீல் பண்ணுங்க இந்த தருணத்தை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை தாண்ட போகிறோம். Guys, turn on roaming. Now we are on Karnataka. அப்படியே சிலுக்குதுங்க இப்படிலாம் சொல்லல. நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் எல்லாம் வருங்க. நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு வெல்கம் டு கர்நாடகா ஜியோ, வெல்கம் டு கர்நாடகா ஏர்டெல், இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் வருங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கர்நாடகாக்குள்ளே பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட் டைம், ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் மொமெண்ட் இன் லைஃப். சோலோ ரைடுங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் வேற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கேங்க. எங்கே பாருங்க, பாருங்க வைல்டு பிக்குன்னு நினைக்கிறேங்க, காட்டு பண்ணின்னு நினைக்கிறது. எங்கேயும் நிற்கக்கூடாதுங்க. இந்த தாளவாடிக்கு இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூகுள் போர்டில் சரிங்க, போர்டில் வெல்கம் டு கர்நாடகான்னு பார்த்தோன்னே நான் கர்நாடகாவில் வந்துட்டுன்னு ஒரே ஓவர் எக்ஸைட் ஆகிட்டேன். கூகுள் மேப்பில் பார்த்தா இன்னும் கர்நாடகாவில் நம்ம என்ட்ராகல. இப்போ தான் பார்டர்கிட்ட போகிறோம், பார்டர் தாண்ட போகிறோங்க. 1 2 3 இப்போ பார்டர் மேலே இருக்கோம். பார்டர் தாண்டிட்டோங்க. இப்போ கர்நாடகாக்குள்ளே இருக்கோங்க. ஹாசனூர் ரைடு சும்மா ஒரு சாதாரண மார்னிங் ரைடுங்க. கர்நாடகா ரைடாக மாறிடுச்சு. சூப்பருங்க, அன்எக்ஸ்பெக்டட். கர்நாடகாக்குள்ளே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நினச்சி கூட பார்க்கலங்க. அங்கே நிறையா மங்கி பைக்ஸ் இருக்கானுங்க. நம்மளை வழி மறிச்சு எங்கே பாருங்க, இங்கே ஒரு மங்கி அப்படியே கோந்துருக்கு கெத்தா. பாருங்க, இன்னும் என்ன எதுவும் மெசேஜ் எதுவுமே வரல வெல்கம் டு கர்நாடகான்னு. சரி பரவாயில்ல விடுங்க. ரைடிங் ஸ்ட்ரீட் கர்நாடகா. ஒரு வங்கி தனியாக வந்திருக்குங்க. ரூட்டு பாருங்க, நிறைய இருக்குது. இலையெல்லாம் விழுதுங்க, இலையெல்லாம் விழுகுது. நான் இப்போ எதுவுமே பேசுறீங்க. இப்போ இந்த வீடியோ அப்படியே ராவாக போடுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள் இந்த நேச்சர், ஆர்எக்ஸோட அந்த 2 ஸ்ட்ரோக் சிம்ஃபனி எல்லாத்தையும்.
இங்கே ஒரு செக் போஸ்ட்டா இல்லை ரயில்வே கிராசிங்காங்க. கர்நாடகாக்குள்ளே வந்துட்டுங்க. இங்கே பாருங்க கனடாவில் எழுதியிருக்கு. ஒரு கர்நாடகா செக் போஸ்ட். ஓகேங்கப்பா, தாண்டிட்டோங்க. பெங்களூர் குளிகால். இப்போ நம்ம கர்நாடகாக்குள்ளே இருக்குங்க. என்னங்க 3 தடவை கர்நாடகாக்குள்ளே வரோம். அது என்ன இவ்வளோ நேரம் நம்ம கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருந்திருக்கோம். இப்போ நம்ம கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். கெத்துங்க. அப்புறம் ஒரு வேறு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோம். கெத்தாக இருக்குங்க இந்த ஃபீலிங். இப்போ தாங்க எனக்கு உண்மையிலே அந்த ஒரு ஸ்டேட் க்ராஸ் பண்ணி வேறு ஸ்டேட்டுக்குள்ளே அந்த ஃபீலிங்கே வருது. சூப்பராக இருக்குங்க இந்த ஃபீலிங். இப்போ பாருங்க, இனிமேல் நேம் போர்ட்ஸ்லாம் தமிழில் இருக்காதுங்க, கன்னடாவில் இருக்கும் நேம் போர்ட்ஸ். அந்த லாங்குவேஜ் பேர் என்னங்க கரெக்டாக வரமாட்டேங்குது. கன்னடா இது ஒன்றுங்க கர்நாடகா லாங்குவேஜில் இருக்குங்க நேம் போர்ட்ஸ் எல்லாம். சூப்பருங்க. வியூஸ் சூப்பராக இருக்கு. இருக்குங்க. இருக்குங்க இந்த இடம். கிட்ட 9.5 கிலோமீட்டர்ஸுங்க தாளவாடிக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம திரும்ப கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க. இதாங்க பார்டர். கூகுள் மேப்ஸ் படி நம்ம திரும்ப கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோங்க. என்ட்ரு ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஆனால் கூகுளில் தாளவாடி கர்நாடகான்னு வருதுங்க. ஆனால் நேமுக்கு தாளவாடி கூகுளில் இங்கிலீஷ் அப்புறம் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் ரெண்டுலேயும் அந்த நேம் போட்டிருக்குங்களோங்க. அதில் பார்த்தா தாளவாடின்னு தமிழில் போட்டிருக்குங்க. ஆனால் கீழே அந்த அட்ரஸ் மாதிரி கீழே வர முடியுங்க. அதில் பார்த்தா தாளவாடி கர்நாடகான்னு போட்டிருக்குங்க. என்னன்னு தெரியலிங்க. இப்போ நம்ம திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டோங்க. இதுதான் தாளவாடின்னு நினைக்கிறேங்க. இங்கே நான் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு ரிட்டர்ன் போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. உள்ளே ஏதாச்சும் நல்ல வியூ கிடச்சா இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம தாளவாடி ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. ஏதோ டவுன் மாதிரி இருக்குங்க. திரும்பி நான் வர வழியில் ஒரு சின்ன குட்டையாட்டம் இருந்துச்சுங்க. நம்ம அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் கிளம்பலங்க. இங்கே ஏதோ டவுன் மாதிரி இருக்குது. இங்கே இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன்.
போகலாம், இன்னும் சந்தாலும் எப்போதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தனியாக வந்திருக்கோம், லைட்டாக பயமாக இருக்குங்க. திரும்ப தலவாடியிலேருந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கிறோம். வர வழியில் ஒரு சின்ன குட்டையாட்ட பார்த்தேங்க, ஒரு சின்ன லேக் மாதிரி. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பீஸ்ஃபுல்லாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்றுட்டு அதுக்கப்புறம் போடாங்க. நான் அதுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இதாங்க நான் சொன்ன இடம். இந்த லேக் கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துன்ட்டு இந்த பேட்டரியில் 37% தான் சார்ஜ் இருக்குங்க. இந்த அநேகமாக இந்த எபிசோடை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடை பார்த்தா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சொல்லி முடிக்கிறது இதுதான். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அநேகமாக அடுத்த எபிசோடு தான் லாஸ்ட் எபிசோடாக இருக்கும். ஏன்னா நான் கீழே இறங்குற வரைக்கும் விளாக் பண்ணிட்டு கீழே இறங்குனதுக்கப்புறம் பிளைன்ஸில் வீட்டுக்கு போகிறதெல்லாம் விளாக் பண்ண மாட்டேன். அது எதுக்கு, அது போர் அடிக்கும், தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் இப்போ நான் பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே இறங்கும்போது பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு 1080p 60 fpsல வச்சுறாங்க. அதாவது நீங்கள் இப்போ அடுத்த எபிசோடு வந்து ஃபுல்லாக 1080p 60 fpsல ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்குங்க. ஏன்னா பேட்ரி இருக்குங்க, இன்னொரு பேட்ரி அப்படியே இருக்குது. நான் இது வரைக்கும் 1080p 60 fpsல ரெக்கார்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக 1080p 60 fpsல கீழே இறங்குறது மட்டும், அந்த கார்னரிங், அந்த ஹேப்பின் பென்ச் அது மட்டும் பண்ணானுக்கு. இங்கேருந்து ஹாசனூர் வரைக்கும் விளாக் பண்ணாமல் போயிடுவேங்க. அங்கேருந்து விளாக் பண்ணானுக்கு எங்கள் புது பேட்டரியில். ஓகேங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க.